ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது நம்ம ட்ரெய்லரை டீகோட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படி தான் சொல்லணும். சிம்பிளாக சொல்லணுனாக்கா இந்த படம் ஏன் டைம் ட்ராவலாக இருக்கக்கூடாது அப்படின்றது மீண்டும் ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே ரைஸ் ஆகுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக டைம் ட்ராவலாக இருக்கணும், காலம் கடந்து ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னுமே கூட எஸ் தான் சொல்லுவேன். அதான் லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாரு, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஏன் மறுபடியும் இதை பற்றி பேசுகிறீங்கனாக்கா, லோகேஷ் கனகராஜ் சொல்கிறதெல்லாம் நான் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் படத்துலேயே ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது ஃப்ளாஷ்பேக் ஆச்சு ஃபேக்காக நான் வச்சேன்னு சொன்னவர் தான் அவர். ஸோ அதனால் அது ஒரு விஷயமே கிடையாது. அவர் அது மறுத்துட்டு போகலாம், ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு மறுத்துட்டு போகலாம். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையான்றதான் நம்மளோட கேள்வி. இருக்கலாம், மேபி அப்படின்றதான் விஷயம். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் ஆச்சில் ரஜினி சார் ஏன் பஸ் கண்டக்டராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீகோட் பண்ணி போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹார்பரில் ஒரு வாட்ச் ஒன்று காட்டுறாங்க. ஸோ ஷௌபின் அவர்கிட்ட அந்த ஒரு வாட்ச் இருக்குது. ஸோ அந்த வாட்ச் தான் மீண்டும் மீண்டும் எல்லா இடத்துலையும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வாட்சுன்னு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைம் ட்ராவல் பக்கம் தான் நம்மளோட எண்ணம் போகும். ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டீகோட் பண்ணி ஒரு கீ மாரி எடுப்பார். ஏன் அது தேவாவுடைய மேன்ஷன் அந்த பவர் ஹவுஸுக்கான அந்த கீயாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது சத்யராஜ் தான் இங்கே மெயின் பிளாட்டு. அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு கேபிள் ஆப்ரேட்டரோ இல்லை வேறு ஏதோ ஜேசிபி ஆப்ரேட்டரோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் ஏதோ சம்திங் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு லேப் மாரி இருக்குது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இது இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது. அதுலேயும் குறிப்பாக ரஜினி சார்கிட்ட அவர் டைலாக் பேசுவார், நீ ஏன்டா இப்போ வந்த இங்கே அப்படின்னு கேட்பார். அப்போ இவ்வளோ வருஷமாக அவர் எங்கே இருந்தார். அதேமாதிரி ஒரு டேபிளை காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயமா இல்லை ஒரு ஸ்லீப்பிங் மோடில் கொண்டு போகிறதுக்காக ஏதாவது ஒரு இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள ஒரு 30 வருஷமாக நான் ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சுருந்தேன்னு சொல்கிறார். அப்போ 30 வருஷமாக ரஜினி சார் யாருக்குன்னே படாமல் அவர் எங்கே வச்சுருந்தார் அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. அதை தாண்டி இந்த படம் ஒரு ஹியூமன் டிராஃபிக்கான கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நமக்கு நிறைய குழப்பங்கள் வருது. ஏன்னா ஒருத்தன் இந்த உலகத்தில் இடமே தெரியாமல் சுத்தமாக மறைக்க வைக்க முடியும்னாக்கா அது ஒரு பெரிய டேஞ்சர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஊசி கொடுத்துற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ ஏதோ பெருசாக இருக்குது, ஹைஃபையான ஒரு ஹியூமன் டிராஃபிக் கதையா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஹியூமன் டிராஃபிக் கதையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டெய்னர்ஸ்லாம் காட்டுறாங்க. மேபி ஜனங்களை கடத்தி மக்களை கடத்தி அப்படி கொண்டு போய் அவங்கள இது பண்ணுற மாதிரி படமான்றதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ஏன் இது டைம் ட்ராவலான்னு கேட்டாக்கா, நாகார்ஜுனா பார்த்து ரஜினி சாரை பற்றி கேட்பாரு, இவனை எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் வருதுன்னு. ஏன் அது ஒரு டைம் ட்ராவலாக அவர் பார்த்ததுனால அந்த ஞாபகம் வருதா, ஏதாவது கிராஸ் ஓவர் ஆகுதா கதையில் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஃப்ளாஷ்பேக் ஆட்சியில் ரஜினி சாரை இவன் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கணும். 30 வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் பார்க்கும்போது சின்ன வயசில் பார்த்த அந்த ஆள் தான் இவர் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஞாபகம் வரலாம் அப்படின்னு இருக்கலாம். அதுவே அந்த ட்ரெய்லர் முடிகிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரஜினி சார் சொல்கிறார், இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சும் நீ விளையாடி இருக்க அப்படின்னாக்கா, அப்போ தெரிஞ்சு நீ விளையாட்டுக்கலாம். அப்போ ஏற்கனவே தேவாவும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கேங்கில் இருக்கக்கூடிய நபரும் ஏற்கனவே அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தேவாவை பற்றி அவருக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போ யார் அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சண்டை போட்டுருக்காருன்னா 30 வருஷம் கழிச்சும் ஒருத்தவங்க இன்னும் சண்டை போடுறான்னா அப்போ இது எங்கே போகுது? திரும்ப நான் தான் சொல்கிறேன், டைம் ட்ராவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி இருக்கலாம். இல்லைனா 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதோடைய தாக்கத்தினால ஒரு 30 வருஷம் கழித்து மீண்டும் ரஜினி சார் களத்தில் இறங்கி அவர் யார் அப்படின்றத மீண்டும் ஒரு தட்டி காட்டுறதா ஒரு படமாக இது இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.